விடாமுயற்சி படத்துடைய டைட்டிலேயே மொத்த கதையுடைய கருவை அடக்கி வச்சிருக்காராம் நம்ம இயக்குனர் மகள் திருமேனி அவர்கள். பல தடங்களுக்கு பின்னாடி 70 நாட்கள் காட்சி கொடுத்து ஒரு வழியாக படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட்டு அஜர்பைஜான்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. வருடத்திற்கு குறைந்தது 3 படங்களாவது கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைத்த அஜிஸ்வருடைய விடாமுயற்சியை தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் செய்ய வெயிட் பண்ணிட்டும் இருந்தாங்க. படப்பிடிப்புல ஏற்பட்ட தாமதம், சென்னையில ஏற்பட்ட வெள்ளம் அப்படின்னு பல காரணங்களால படப்பிடிப்பு தாமதமாக்கப்பட்டு ரிலீஸ் தேதி ஏப்ரலுக்கு போயிருக்காம். அதுவுமே நம்ம அஜிஸ்வருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக வெளியாக போகுது அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. படப்பிடிப்பை விரைவுபடுத்தும் பொருட்டு வாரத்தின் 7 நாட்களுமே இரவு பகலாக ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கா. படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டி உள்ள நிலையில படத்திற்கான வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆதிசருடைய விடாமுயற்சி OTT வெளியிட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் 150 கோடிக்கும், தொலைக்காட்சி வெளியீட்டு உரிமையை சன் டிவி நிறுவனம் 100 கோடிக்குமே வாங்கியிருக்காங்களாம். இதனால படத்தை வெளியிடுவதற்கு முன்பாகவே 250 கோடி வசூல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுது.